தீபாவளி வரலாறு ஒளியின் திருநாள். தீபாவளி அல்லது தீபாவளி என்பது இருள் நீங்கி ஒளி வெல்வதை குறிக்கும் திருநாள். தீபம் பிளஸ் ஆவளி என்ற இரண்டு சொற்கள் சேர்ந்ததே தீபாவளி, அதாவது ஒளியின் வரிசை என்பதை குறிக்கிறது. 1. வட இந்தியா. ராமரின் அயோத்தி திரும்பல் வடிந்தியாவில் தீபாவளி இராமர் ராவணனை வென்று 14 ஆண்டுகள் வனவாசத்திற்குப் பிறகு அயோத்திக்கு திரும்பிய நாள் என்று கொண்டாடப்படுகிறது. அயோத்தி மக்கள் ராமர் வரவேற்பிற்கு வீதியெல்லாம் தீபங்கள் ஏற்றி ஒளி விழாவாக கொண்டாடினர். அதன் நினைவாகவே இன்று ஒவ்வொரு வீட்டிலும் தீபம் ஏற்றி மகிழ்கிறோம். 2. தென்னிந்தியா. நரகாசுரன் வதம். தென்னிந்தியாவில் தீபாவளி நரகாசுரன் எனும் அசுரனை ஸ்ரீகிருஷ்ணர் வென்ற நாள் என்று நம்பப்படுகிறது. நரகாசுரன் 16,000 பெண்களை சிறையில் அடைத்திருந்தான். கிருஷ்ணர் மற்றும் சத்யபாமா இணைந்து அவனை அழித்து உலகிற்கு அமைதி வழங்கினர். அந்த வெற்றியின் நாளே நரகசுரனுக்கு மரணம் வந்த நாள். அதனால்தான் தென்னில் தீபாவளியை நரகசுரன் வதம் என்றும் சொல்கிறார்கள். அன்று காலை எண்ணெய் குளியல், தீபம் ஏற்றல், இனிப்புகள் உண்ணல் வழக்கம். 3 கிழக்கு இந்தியா. லட்சுமி பூஜை. மேற்கு வங்காளம், ஒடிசா, அஸ்ஸாம் ஆகிய இடங்களில் தீபாவளி மகாலட்சுமி பூஜை ஆகக் கொண்டாடப்படுகிறது. அவர்கள் நம்பிக்கைப்படி மகாலட்சுமி இந்த நாளில் வீடுகளில் வருகிறாள் என நம்பி வீட்டை சுத்தம் செய்து தீபம் ஏற்றி வழிபடுகிறார்கள். சில இடங்களில் காளி பூஜையும் இதே நாளில் நடத்தப்படுகிறது. 4. வடமேற்கு இந்தியா. வணிகத் தொடக்கம். குஜராத் மற்றும் ராஜஸ்தானில் தீபாவளி புதிய வர்த்தக ஆண்டின் தொடக்கம் எனக் கருதப்படுகிறது. வணிகர்கள் தங்கள் கணக்குப் புத்தகங்களை லேகாபுத்திய மாற்றி விஷ்ணு மற்றும் லட்சுமி தெய்வங்களை பூஜித்து புதிய ஆண்டை வரவேற்கிறார்கள். 5. தமிழ்நாடு. நரகசுரன் வத நாள். தமிழ்நாட்டில் தீபாவளி காலை எண்ணெய் குளியல், புதிய ஆடை, இனிப்பு, சத்துவம், பட்டாசு இவையுடன் மகிழ்ச்சியாகக் கொண்டாடப்படுகிறது. பழமொழி: நரகசுரன் நாசம், நன்மை வருகை. அதாவது தீமை அழிந்து நன்மை வந்த தினம். தீபாவளியின் உண்மையான பொருள்: தீபாவளி எப்போதும் நினைவூட்டுவது, இருளை அகற்றி ஒளியை வரவேற்பது, தீமையை வென்று நன்மையை நிலைநிறுத்துவது, அன்பு, ஒற்றுமை, மகிழ்ச்சி ஆகியவற்றை பகிர்வது. வெளிப்படையாக வேறு கதைகள் இருந்தாலும் அனைத்தும் ஒரே செய்தியை கூறுகின்றன: ஒளி எப்போதும் இருளை வெல்லும்.